ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிசல்ட்டுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு. யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் லிஸ்ட்டு வந்திருக்கு. செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டு அந்தந்த மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக அறிவிக்க போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ளவங்களை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் இது எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அங்கன்வாடிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷனை வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்களா, என்னத்தை வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் அந்தந்த மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதை இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4லேருந்து ஒரு 5 மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் ரெடியாக இருக்குது. வரும் வாரங்களில் நம்ம செலெக்ஷன் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நம்ம எப்படி செலக்ட் எப்படி அதை பார்க்குறது, நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்குறது, அது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது, டவுட்டாகவும் இருக்குது. ஸோ நம்மளுடைய அங்கன்வாடி ICTS வெப்சைட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் பார்க்கணும். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே நாளில் செலெக்ஷன் லிஸ்ட் வராது அப்படின்றதையுமே அவங்க தெரிவிச்சுக்கிறாங்க. அங்கே எப்படி ரேஷன் கடை வேலைக்கு நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறோமோ, ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோமோ, அதே மாதிரியாக இந்த அங்கன்வாடி பணி நியமனத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். ஒவ்வொரு வாரங்களும் ஒரு 2லேருந்து 3 மாவட்டங்களுக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கிறோம் அப்படின்றத அவங்க தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பருக்குள்ளே, அதாவது அடுத்த மாத இறுதிக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கோ, எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கோ, யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 30க்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ செலக்ட் ஆனவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வேலைக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான ப்ராசஸும் கிடையாது. அங்கன்வாடியை பொறுத்தளவில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா டிசம்பருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஏன்னா அடுத்த வருடம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இந்த இன்டர்வியூ, செலெக்ஷன் ரிசல்ட்டு, அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த மாதிரியான எந்த ஒரு வேலைகளும் நடக்காது, ஸ்டாப் ஆகிடும். எலெக்ஷனுக்கான வேலை என்னவோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ டிசம்பருக்குள்ளேயே நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக வந்துடும் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்கும். இதில் முழுக்க 100% பெண்கள் தான், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எதன் அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுத்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா விடோவாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் 10 சீட்டு அப்படின்னா ஒரு 2 சீட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த விதவை பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த விடோ கேட்டகரி கீழே நீங்கள் வரீங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்டோர், இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு
ஒரு 10 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த 10 வேக்கன்சிஸில் 2 வேக்கன்சிஸ், 1 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விதவைக்கும் கணவனால் கைவிடப்பட்டோர் இவங்களுக்கும் 2லேருந்து 3 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம், யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து வேலை வழங்கியிருக்கோம். அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்களோட பேரும் இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட வீட்டுக்கும் அங்கன்வாடி மையத்துக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான், அல்ல உங்கள் கிராமத்திலேயே தான் எங்கள் அங்கன்வாடி மையம் இருக்குது, 1 கிலோமீட்டர் கூட கிடையாது அப்படின்றவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா ஸோ கவலைப்படாமல் இருங்க. உங்களோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ முதற்கட்டமாக நமக்கு தேனி மாவட்டத்துக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க வரும் வாரங்களில். தேனி மாவட்டம், சேலம் மாவட்டம், கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டங்களுக்கு நமக்கு முதற்கட்டமாக ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது செலெக்ஷன் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு, திண்டுக்கல் மாவட்டம் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் கட்டமாக வந்து நமக்கு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி, அதாவது மே, ஜூனில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்துடும். ஸோ ரொம்ப லேட்டாக ஜூலை வர இன்டர்வியூ அட்டன் பண்ண மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது செப்டம்பர் வரை நமக்கு ஆகும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த மாவட்டங்களில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் இந்த மாதிரியான முன்னுரிமை தான் கொடுத்து வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஊரில் உங்களுடைய அங்கன்வாடி மையத்துக்கும் உங்களுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ரொம்பவே கம்மி. எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களோட பேர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விடோவுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் முன்னுரிமை கொடுத்து வேலை வழங்கியிருக்கோம். அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்களோட பேரும் வந்து இடம்பெறும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருந்தாலும் ஒரு குறைந்தபட்சம் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே உங்களுடைய வீடும் உங்களுடைய அங்கன்வாடி மையமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் எல்லாருமே வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வரப்போது நிறைய சிறு குறு அங்கன்வாடிகள் வந்து திறக்கிறாங்க. அதனால் இந்த வேக்கன்சியை விட ஜாஸ்தியான வேக்கன்சிஸ் தான் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவலையும் பெற மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.